முருகனின் அறுபடை வீடு பற்றிய பதிவு பார்க்கலாம் வாங்க. முதலில் திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாம். முருகனின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தமிழ் ஸ்கந்த புராணத்தின்படி சிவனின் 3ஆம் நெற்றிக்கண் திறக்கப்பட்டு அக்னி ஜுவாலைகள் சரவண பொய்கையை ஆற்றி விழ சூரர்களை வதம் செய்வதற்காக 6 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 6 பேரும் 6 பெண்களிடம் கார்த்திகை பெண்களிடம் வளர்க்கப்படுறாங்க. பார்வதி 6 குழந்தைகளும் ஒரு சேர இணைக்கும் போது ஆறுமுகம் என முருகன் உருவாகி இருக்கிறார். தமிழ் கடவுள் முருகனுக்கு சேயோன் என்ற பெயரும் இருக்கிறது. நமக்கு தெரியும், சேயோன் என்றால் தமிழ் மொழியில் குறிஞ்சி நிலத்து தலைவன் என்றும் சிவந்த நிறம் உடையவன் என்று அர்த்தம் உண்டு. சிவபெருமானையும் முருகனையும் ஒரு சேர இணைக்கும் சொல்லாகவும் சேயோன் இருக்கிறது. 2500 வருடம் முன்பே தொல்காப்பியர் முருகப்பெருமானை சேயோன் என்று அழைத்திருக்கிறார். முருகன் என்றால் அழகு என்ற சொல்லும் உண்டு. பொதுவாக தமிழ் கடவுள் முருகனுக்கும் 6 என்ற எண்ணுக்கும் நிறைய சம்பந்தம் உள்ளது. சரவணபவ என்ற சொல் 6 எழுத்தே. கார்த்திகை பெண்கள் 6 பேர் கிட்ட முருகன் வளர்ந்தார். அதுபோல முருகனுக்கு 6 படை வீடு உள்ளது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு 60 வீடு இருக்குன்னு நமக்கு தெரியும். படை வீடுனா என்ன? ஏன் முருகப்பெருமானின் படைவீடு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, மற்ற மாநிலத்தில் ஏன் இல்லை? அதனால்தான் தமிழ் கடவுள்னு அழைக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குதான். அப்படிப்பட்ட படை வீடு எப்படி உருவாச்சுன்னு அறுபடை வீட்டுக்கு உள்ள புராண வரலாற்று பின்னணியில் முருகப்பெருமானின் நடத்திய பல திருவிளையாடல்களையும் பற்றி இந்த ஒரே வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றி பார்க்கலாம். முருகன் சுப்பிரமணியன் ஆன பிறகு செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்வதற்கு பரிசாக இந்திரனின் தன் புதல்வியை தேவயானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறாங்க. அதனால்தான் முருகன் இங்கு திருமணம் கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். இங்கு முருகன் கோவிலில் உள்ள குன்று சிவலிங்கம் போல் அமைந்திருக்கும். பரம்பொருளாகிய சிவபெருமானே லிங்க வடிவத்தில் குன்றாய் இருப்பதால் பரங்குன்றநாதர் என்ற பெயரோடு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் என்று ஆயிற்று. அது மட்டுமல்லாமல் வடக்கு திசையில் இருந்து பார்க்கும்போது இம்மலையை கைலை மலை போன்றும், கிழக்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பெரும் பாறையாகவும், தெற்கு திசையிலிருந்து பார்க்கும்போது பெரிய யானை படுத்திருப்பது போலவும், மேற்கு திசையில் இருந்து கிழக்கில் பார்க்கும்போது சிவலிங்க வடிவமாகவும் காட்சியளிக்கிறது. எங்கேயுமே பார்க்க முடியாத அதிசயம்தான் சொல்றாங்க. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அம்மாவோட மடியில் உட்கார்ந்திருந்த முருகப்பெருமான் அதை காதால கேட்டு இருந்தார். புனித மந்திரத்தை ஆகிய ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை மறைமுகமாக தெரிந்து கொள்வது பாவம் என்று நினைத்தார். அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடி திருப்பரங்குன்றம் வந்து முருகன் தவம் செய்து தொடங்கினார். இதை பார்த்து சிவனும் பார்வதியும் ஒரு தை மாத பூச திருநாளில் முருகனுக்கு காட்சி கொடுத்து அவருடைய தவற்றை ஏற்று அருள் புரிந்து மறுபடியும் சிவபெருமான் முருகனுக்கு குருவாய் இருந்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். திருப்பரங்குன்றத்துக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கு. சிவன் சுப்பிரமணியர் கோவிலில் எதிரே ஆதி சொக்கநாதராய் அருள்புரிக்கிறார். திருப்பரங்குன்றம் செல்லுவர்கள் முதலில் சிவபெருமானை வழிபட்ட பிறகே முருகனை வழிபடணும் என்பது ஒரு வழக்கமாய் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு பதிவில் திருச்செந்தூர் பற்றிய வரலாறு பற்றி பார்க்கலாம். நன்றி.